அணில் முதுகுல 3 கோடு ராமன் கைப்பட்டதால் இருக்கிறது என்றால் சீதையின் முதுகில் ஏன் அந்த கோடு இல்லைன்னு கேட்ட உலக மகா புத்திசாலி நம்ம ஊர் வைரமுத்து தான். இவங்களுக்கு 2026 அப்புறம் இருக்கு ஆப்பு. 26 தேர்தலுக்கு அப்புறம் இருக்கு ஆப்பு. என்கிட்ட கூட நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, ஏன் இந்த திமுக காரெல்லாம் கிருஷ்ணரை பத்தி ரொம்ப பேச மாட்டேங்கிறா, ராமனை பத்தி மாத்திரம் ஏங்க இவ்வளவு பேசுறான்? கிருஷ்ணரை பத்தி கூட நாங்க பேசி கேட்டது இல்லையே. ராமனை இவ்வளவு அட்டாக் பண்ண, வைரமுத்து அட்டாக் பண்றாரு. கருணாநிதி ஒரு காலத்துல ராமன் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாருன்னு கேட்டாரு. இல்ல ராமர் கோயில் கட்டுறது எதுக்குறான் ஏன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ராமன் ஏகபத்தினி வரதன், இதெல்லாம் ஏகப்பட்ட பத்தினி வரதன். ஏகப்பட்ட பத்தினி வரதனுக்கு ஏகபத்தினி வரதனை எப்படிங்க பிடிக்கும்? நான் என்ன ஆயுதத்தை ஏற்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது என் எதிரி தானே. அரசியல் அப்படிதான். நான் நாகரிகமா பேசுறேன்னு தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு சத்தமாலாம் சுதேசி இயக்கத்தில் ஆறுதல் இருந்தப்பெல்லாம் அவன் வேணா நான் பேசினது இல்லை. ரொம்ப டீசென்டா ரொம்ப நாகரிகமா தான் பேசிட்டு இருந்தேன். வைரமுத்து இப்படி உளர்றானே, நான் என்ன பண்றது? ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்றான். ராமனை பத்தியே பேசுறதுக்கு அப்புறம் நான் நம்ம மரியாதைக்குரிய அவர்களே இவர்களே பேசினேன். எப்படி இருக்கும்? ஏன் மரியாதை? நான் என் கடவுளின் மரியாதை குறைச்சா உனக்கு மரியாதை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பண்ணிடுவேன். நான் தானே கவுண்டர் கொடுக்க முடியுது. நம்ம ஊர்ல ஒரு NSA இருக்காரு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். இன்னைக்கு பாகிஸ்தான் பயப்படுறது மோடியை பார்த்து, அமித்ஷா பார்த்து இல்ல, அஜித் தோவலை பார்த்தா பயப்படுறான். அண்ணாச்சி கடையை விட்டுட்டு ஏங்க அமேசான்ல போய் வாங்குறீங்க? அமேசான்ல வாங்கினா அமெரிக்காவுக்கு தான் லாபம். யூ ஸ்டாப் பர்ச்சேசிங் ஃப்ரம் அமேசான். யூ ஸ்டாப் கோயிங் டு ஸ்டடி இன் US. இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய டாக்டர்கள் என்னடா ராஜ்கள், எங்க தேசத்தின் மேல 50% வரி போடுற, நாங்க எல்லாம் எங்க ஊருக்கே திரும்ப போறோம்னு அமெரிக்காவில் இருக்கிற இந்திய டாக்டர்கள் நாளைக்கு அறிவிக்கட்டும். நாளை மறுநாள் ட்ரம்ப் அதை வாபஸ் வாங்குறானா இல்லையான்னு பாரு. சுப்பிரமணிய பாரதியார் வாவேசு ஐயரை உடன் அழைத்துக் கொண்டு ஒரு ஓவியனை பார்க்க செல்கிறார். அந்த ஓவியனிடம் பாரத அன்னையினுடைய திருவுருவப் படத்தை வரைந்து கொடுக்கணும், அதை பிரேம் பண்ணி வீட்டுல மாட்டணும்பா, ஒரு நல்ல ஓவியமா வரைஞ்சு கொடு அப்படின்னு சொல்றார். அதற்கு முன்னால தமிழகத்துல எங்கேயும் பாரத மாதாவோட உருவம் எல்லாம் எங்கேயும் இல்லை. நீ லட்சுமி படம் வரைந்து கொடு, சரஸ்வதி படம் வரைந்து கொடுன்னா ஓவியனுக்கு தெரியும். பாரத மாதா படம் வரைந்து கொடுன்னா அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு கேட்கிறான் அந்த ஓவியன். வாவேசு ஐயர் சொல்கிறார், இந்த நாட்டை பிரிட்டிஷ்கார ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், எங்க பார்த்தாலும் ஒரே வறுமை, பசி, பஞ்சம், பட்னி, பிளேகு, காலரா. அதனால ரொம்ப உடல் வற்றி போய் மெலிந்த தேகமாய் கை கால் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு பெண்ணின் படத்தை நீ வரைந்து கொடு, அதுதான் பாரத மாதா இப்போது இருக்கிற நிலைமை என்று வாவேசு ஐயர் சொல்கிறார். பாரதியாருக்கு கோபம் வருது வாவேசு ஐயர் மேல. என்ன ஐயர்வாள், இன்னைக்கு பாரத அன்னை அடிமையாக இருந்தால் என்றைக்குமே அடிமையாகத்தான் இருப்பாள் என்று நினைக்கிறீரா? இது மாதிரியான முட்டாள்தனத்தை செய்யாத ஓவியனிடம் சொல்கிறார். இது மாதிரி முட்டாள்தனத்தை செய்யாத. அவன் கேட்கிறான், எப்படி இருக்கணும் பாரத அன்னை? அப்படியே சர்வ அலங்கார பூஜனியாக ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்தவளாக காவி கொடியை கையில் ஏந்தி உலகத்திற்கு வழிகாட்டும் குருவாக பாரத மாதாவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல். அதைத்தான் நான் பால கௌதமனுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்தியா இன்னும் 50 வருடங்கள் இருக்காதுங்க, அகண்ட பாரதமாக அமையத்தான் போகிறது. இது மாதிரி நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் நடத்துவதனுடைய நோக்கம் அப்போது நிறைவேறத்தான் போகுது. அதற்கான அடிக்கல் நாட்டுகிற பணிகள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அகண்ட பாரதம் அமைப்பதற்கு நாம் ஒன்றும் செய்யவில்லை என்று நீங்க நினைக்கலாம். ராமர் ஆலயம் அயோத்தியில கட்டப்பட்டது அகண்ட பாரதத்திற்கான அடிக்கல் தான். காஷ்மீர்ல 370 நீக்கப்பட்டது அகண்ட பாரதத்திற்கான அடிக்கல் தான். CAA சட்டம் கொண்டு வந்தது அகண்ட பாரதத்திற்கான அடிப்படை தான். வக்ஃப் மசோதா சட்டம், திருத்த சட்டம் வந்தது அகண்ட பாரதத்திற்கான அடிப்படை தான். இந்துக்களின் நிலங்களை, இந்தியாவில் இழந்துவிட்ட நிலங்களை இந்துக்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக இந்த சட்டம் வந்திருக்கிறது என்றால்
பாகிஸ்தானில் இழந்த நிலங்களை நாம் மீட்போம் என்பதா செய்தி. அதை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இடையில 1000 சவால்கள், தடைகள் அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்துதான் நாம் செல்ல வேண்டும். கௌதமன் சொன்ன மாதிரி இஸ்ரேல்ல ஜீசஸோட குருசிபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம், அவர் சிலுவையில் மரித்ததற்கு அப்புறம் யூதர்கள் உலகமெல்லாம் விரட்டப்பட்டாங்க. சொந்த மண்ணில் இருந்து அடித்து விரட்டப்பட்ட ஒரு இனம் யூத இனம். உலகமெல்லாம் போனா யூதர்கள், அவனுக்குன்னு ஒரு நாடு இல்லை. ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் ஜெருசலத்துக்கு வருவான். ஜெருசலத்தில் ஒரு வீப்பிங் வால் அப்படின்னு வச்சிருந்தான், அழுகை சுவர்னு பேரு. அந்த சுவத்துல முட்டி முட்டி அழுவான். இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகணும், நாங்கள் இழந்த நிலப்பரப்பை மீட்கணும், அதற்காக எங்கள் பிரார்த்தனை இந்த ஜெருசலத்தில் செலுத்துகிறோம். அந்த யூத கடவுளை வேண்டி முட்டி முட்டி அழுது, அப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த குட்டிச்சோகத்துல முட்டிக்கிட்டு அழுதுங்கிறாங்க. அதற்கப்புறம் உருவான ஒரு தேசம் தான் இஸ்ரேல். இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக இழந்த நிலப்பரப்பை மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். 2000 ஆண்டுகள் கழித்து ஒரு இஸ்ரேலை உருவாக்க முடியும்னா, ஒரு 100 வருஷத்துல நாம இழந்துவிட்ட நிலப்பரப்பை மீட்க முடியாது என்பதற்கான காரணங்கள் வேற எதுவும் இல்லை. இஸ்ரேல் இஸ் அவர் இன்ஸ்பிரேஷன். அதை நோக்கி நாம் என்ன பயணம் செய்ய போகிறோம் என்பதுதான் இப்ப கேள்வி. வேற எந்த நிகழ்ச்சியும் விட தமிழகத்துல இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நினைக்கிறேன். 1000 அரசியல் நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கலாம். ஆனால் தேசத்தை புனிதமாக நினைத்து பாரத அன்னைக்காக நாம் செய்கிற இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. ஸ்ரீ டிவிக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பாலகௌதமுடைய முயற்சி இதை தொடர்ந்து வெற்றி அடைய வேண்டும். எங்கோ யாரோ எப்படியோ சிலர் இந்த தேசத்தை வழிபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். 1897 விவேகானந்தர் வெளிநாட்டில் 4 ஆண்டுகள் அவரது சுற்றுப்பயணம் எல்லாம் முடித்துவிட்டு தமிழகம் வர்றார். அவர் பாருங்க, இந்தியாவுக்கு திரும்ப வர வேண்டும் என்று நினைத்த போது அவங்க அம்மா எல்லாம் பெங்கால்ல இருக்காங்க. ராமகிருஷ்ணருடைய அத்தனை சீடர்களும் அங்கே பேலூர் மடத்துல இருக்காங்க. அவர் பெங்காலுக்கு போக நினைக்கல, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைத்தார் விவேகானந்தர். நான் தான் பல இடங்களில் சொல்லுவேன், விவேகானந்தரை வங்கம் பெற்றெடுத்திருக்கலாம், தமிழகம் தான் தத்தெடுத்தது என்று சொல்லுவேன். இந்த சென்னை இல்லைன்னா விவேகானந்தர் சிக்காகோக்கே போயிருக்க மாட்டார். அலசிங்க பெருமாள் என்ற ஒரு சீடர் இல்லை என்றால் அவரால் அங்கே போயிருக்கவே முடியாது. அவ்வளவு கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு இந்த சென்னையில் அன்னைக்கு இருந்த இந்துக்கள் அவரை சிக்காகோக்கு அனுப்பிச்சாங்க. பாம்பன்ல பாஸ்கர சேதுபதி மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார். விவேகானந்தர்கிட்ட என் தலையில கால் வைத்து இறங்குங்க அப்படின்னு சொல்றார். மண்டியிட்டு அமர்றார். பாஸ்கர சேதுபதி மண்டியிட்டு அமர்ந்த இடம்ங்கிறதுனால அதுக்கு அந்த ஊருக்கு பேரு இப்ப குந்துகால் பேரு. அவர் குந்தி அமர்ந்த இடம் என்பதனால அதுக்கு குந்துகால் என்ன பேரு. இவர் மண்டியிட்டு அமர்கிறாரு. விவேகானந்தர் ஒரு தலையில கால் வச்சு இறங்கல. அப்படி இறங்கி இருந்தா பாகுபலி 1 அப்பயே சினிமா வந்திருக்கும். விவேகானந்தர் அதை தடுத்து விடுகிறார். அன்னைக்கு பாம்பன்ல விவேகானந்தர் பேசுற அந்த பேச்சை நீங்க எல்லாம் அவசியம் கேட்கணும். கம்ப்ளீட்டட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. விவேகானந்தர் 1897 ஜனவரி 26. இந்த வருஷத்துக்கும் தேதிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு, நான் சொல்றேன். அந்த 1897 ஜனவரி 26 விவேகானந்தர் பாம்பன்ல பேசிய அந்த உரை இருக்க, சிகாகோ உரையோட சிறப்பான உரை. உலகமெல்லாம் போய் இந்து தர்மத்தின் பெருமையை பேசிய விவேகானந்தர் இந்தியாவுக்குள்ள இந்து தர்மத்தை பத்தி எல்லாம் பெருசா பேசவில்லை. நாம எப்படி முன்னேற வேண்டும் என்பதை பற்றி தான் பேசுகிறார். நமக்கு என்னென்ன மாற்றங்கள் திருத்தங்கள் வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு அப்பீல் கொடுக்கிறார், ஒரு கிளாரியன் கால், அறைகூவல். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் ஒரு அறைகூவல் எடுக்கிறேன். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள். சொல்றது இந்து சன்னியாசி விவேகானந்தர். நீ கும்பிட்டு இருக்கிற சாமியெல்லாம் நீ கும்பிடணும்னு அவசியம் இல்லடா, இன்னும் 50 வருஷத்துக்கு ரெஸ்ட் கொடு, அந்த சாமியெல்லாம் ரெஸ்ட்ல வச்சுக்கோ. கேட்கிறவங்க அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடா சன்னியாசி 50 வருஷத்துக்கு சாமிக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுன்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை விவேகானந்தர் சொல்றாரு, அந்த இடத்தில் நீங்கள் வழிபடும் கடவுளாக பாரத அன்னையை நீங்கள் தெய்வமாக வழிபட வேண்டும் என்று சொல். பெரிய ஆச்சரியம்.
அப்படி 50 ஆண்டுகள் நீங்கள் பாரத தாயை தெய்வமாக வழிபட்டு வந்தால் 50 ஆண்டுகளில் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொல்லி சென்ற ஒரு விவேகானந்தர் 1897 50 ஆண்டுகள் அவர் சொன்னதையெல்லாம் இந்து இளைஞர்கள் கேட்டதுனால 1947 50 ஆண்டுகள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வந்தது. ஜனவரி 26 வந்தது. முதல்ல ஜனவரி 26 தான் சுதந்திர தினமா கொண்டாடணும்னு காங்கிரஸ்ல முடிவு செஞ்சாங்க. ஆனால் நினைத்ததை விட வெள்ளக்கார சீக்கிரம் வெளியில போக வேண்டும் என்று நினைத்து விட்டதனால ஆகஸ்ட்லயே சுதந்திர தினம் வந்துருச்சு. ஜனவரி 26 குடியரசு தினமா மாத்திட்டோம், அவ்வளவுதான். பட் ஜனவரி 26 ஒரு சிக்னிபிகன்ஸ் இருந்தது. அப்போ விவேகானந்தர் எப்போது பாரத தாயை தெய்வமாக வழிபட வேண்டும் என்று சொல்லி சென்றாரோ அதை இந்து இளைஞர்கள் இந்துக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. விவேகானந்தர் அப்படி பாரத மாதாவை தெய்வமாக உருவகித்த பின்புதான் சுப்பிரமணிய பாரதியார் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு பாடல் எழுதினார். வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டுக் கொன்ற வழக்கில் திருநெல்வேலி சதி வழக்குன்னு பேரு, திருநெல்வேலி கான்ஸ்பிரசி கேஸ். அதுல நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள்ல கோர்ட் எக்ஸிபிட்னு சொல்லுவாங்க. அதுல கோர்ட் எக்ஸிபிட் நம்பர் 6 6வது எக்ஸிபிட் என்ன தெரியுமா? வாஞ்சிநாதன் பயன்படுத்தின துப்பாக்கி நம்பர் 1, அவங்க பயன்படுத்தின வாகனம் நம்பர் 2, அவங்க அச்சடித்த நோட்டீஸ் நம்பர் 3, இப்படி வரிசையா வருது. 6வது எக்ஸிபிட் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடம். மேஜிஸ்ட்ரேட் கேட்கிறாரு, வெள்ளக்கார மேஜிஸ்ட்ரேட், இதனால ஒரு பிரிண்ட் அடிச்சு ஒரு பாட்டை கொண்டு வந்து வச்சிருக்கிறார், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கான், ஜட்ஜுக்கு தெரியாது. இந்த பாட்டுல என்ன ஆஷர் சுட்டுக் கொள்ளணும் ஏதாவது எழுதியிருக்கிறாரா அப்படின்னு. அப்படிலாம் அவர் ஒண்ணு எழுதவில்லைங்க. ஆனால் இந்த பாடல் தான் இது மாதிரி இளைஞர்களை தேசத்திற்காக தியாகம் செய்ய தூண்டுகிறது. இட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்பிரேஷன். பங்கிம் சந்திரர் எழுதின வந்தே மாதரத்துல வரும், மந்திரே மந்திரே அப்படின்னு வங்க மொழியில ஒரு பாட்டு எழுதுவார். அதை தமிழ் பெருக்கிற பாரதி, ஆலயம் தோறும் பொலிவுற விளங்கும் தெய்வ சிலையெல்லாம் தேவிங்கிற ஒரு வேலை சுதந்திர தேவியை பத்தி பாரத அன்னை பத்தி. நான் கோவிலுக்கு போய் பார்க்கிறேன், அங்கே பொலிவோடு இருக்கிற எந்த தெய்வ சிலையை பார்த்தாலும் எனக்கு பாரத அன்னை தான் நினைவுக்கு வருகிறது. வாஞ்சிநாதன் வச்சிருந்த சங்கத்துக்கு பேரு பாரத மாதா சங்கம்னு பேரு. விவேகானந்தர் சொன்னதை யாரும் சாதாரணமா எடுத்துக்கொள்ளவில்லை என்பதற்காக நான் சொல்றேன். பாரத அன்னை தெய்வமாத்தான் வழிபட்டான். அதனாலதான் சுப்பிரமணிய சிவா தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில பாரத மாதாவுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்பது அவருக்கு கனவாக இருந்தது. இன்னைக்கு கோயிலை கட்டி பூட்டி வச்சிருக்கிறான். பிஜேபி வந்து போய் பூட்டை உடைச்சா வழக்கு போடுறான் நம்ம மேல. பாரத அன்னை கோயிலுக்கே வழக்கு தான். இது மாதிரி பாரத அன்னை தெய்வமாக வழிபட இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைப்பேன். நாளை விரும்பி எந்த கோவிலுக்கு போனாலும் அர்ச்சகர் எந்த பேர்ல அர்ச்சனை செய்யணும்னு கேட்பார். எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. பல சமயங்கள்ல கோவில்கள்ல போய் அர்ச்சனை செய்யணும்னு சொல்றப்ப பல பேர் சாமி பேருக்கே செய்யுங்கன்னு சொல்லுவீங்க இல்ல, அங்கே நான் சொல்லுவேன் பாரத மாதா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு. பாரத மாதா பேர்ல அர்ச்சனை. அந்த அர்ச்சகர் கொஞ்சம் ஏற இறங்க என்னை பார்ப்பாரு. சார் இதுவரைக்கும் இப்படி யாரும் கேட்கவே இல்லையே சார், இதுவரைக்கும் கேட்கவில்லை என்பதற்காக கேட்கக்கூடாதுன்னு இல்லையே சாமி, இல்ல பண்ணிடுறேன், இருந்தாலும் அது ஒரு மாதிரி பார்ப்பாரு. உங்க பேருக்கு வேண்டாமா, பாரத மாதா பேர்ல சொன்னா அதுல என் பேர் இருக்குல்ல, பாரத மாதா பேருக்கு அர்ச்சனை பண்ணா அதுல நரேந்திர மோடி பேர் இருக்குல்ல, சாமி உங்க பேர் இருக்கு சாமி அப்படின்னு சொன்னா. அப்புறம் ஒரு திருப்தி ஆகல, கொஞ்சம் உத்துதான் பார்த்தார். அநேகமா கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் நினைச்சிருப்பார். வைரமுத்து மாதிரி ராமனுக்கே புத்தி சுவாதீனம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காருல்ல, பாடலாசிரியர் வந்து இப்ப சைக்காட்ரிஸ்ட் ஆயிட்டார் வைரமுத்து. இப்ப ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு பாரு. இதற்கு முன்னால ஆண்டாள் பத்தி என்ன பேசினாருன்னு தெரியும். அணில் முதுகுல 3 கோடு ராமன் கைப்பட்டதால் இருக்கிறது என்றால் சீதையின் முதுகில் ஏன் அந்த கோடு இல்லைன்னு கேட்ட உலக மகா புத்திசாலி நம்ம ஊர் வைரமுத்து தான். இவங்களுக்கு 2026 அப்புறம் இருக்கு ஆப்பு, 26 தேர்தலுக்கு அப்புறம் இருக்கு ஆப்பு. என்கிட்ட கூட நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, ஏன் இந்த திமுக காரெல்லாம் கிருஷ்ணரை பத்தி ரொம்ப பேச மாட்டேங்கிறா, ராமனை பத்தி மாத்திரம் ஏங்க இவ்வளவு பேசுறான், கிருஷ்ணரை பத்தி கூட நாங்க பேசி கேட்டது இல்லையே, ராமனை இவ்வளவு அட்டாக் பண்ண. வைரமுத்து அட்டாக் பண்றாரு. கருணாநிதி ஒரு காலத்துல ராமன் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாருன்னு கேட்டாரு. இல்ல ராமர் கோயில் கட்டுறது எதுக்குறான் ஏன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ராமன் ஏகபத்தினி வரதன், இதெல்லாம் ஏகப்பட்ட பத்தி வருவன்.
ஏகப்பட்ட பத்தினி விரதனுக்கு ஏகபத்தினி விரதனை எப்படிங்க பிடிக்கும்? திண்மை உட்பட 22 பேர் மீட்டூல ட்விட்டர் போட்ட வைரமுத்துக்கு ராமனை எப்படிங்க பிடிக்கும்? அவர் அப்படிதான் பேசுவாரு. ராமனுடைய குவாலிட்டிஸ் என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாம்? அந்த காவிய நாயகரை பத்தி என்ன புரியும்? கம்பன் சும்மாவா வால்மீகி எழுதின ராமாயணத்தை தமிழ் படுத்தினா? அவன் தமிழ் படுத்தினா, இவனுக்கெல்லாம் தமிழை படுத்துறானு. தமிழ் படுத்துறது வேற, தமிழை படுத்துறது வேற. என்ன ஒரு அலங்காரமா பேசுறது. இவ்வளவு நாள் தமிழ் எனக்கு சோறிட்டது, இனி நான் தமிழுக்கு சோறிடுவேன். இவர் தமிழுக்கு சோறு போடுவார். உனக்கு இல்லப்பா, உன் தாத்தன் காலத்துல இருந்து இன்னும் கொள்ளு பேர காலத்துல தமிழ் தான் எல்லாருக்கும் சோறு போடும். நீ தமிழுக்கு சோறு வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை கவிஞர் கண்ணதாசனை கேட்டாங்க. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு ஒரு சினிமாவில், ஒரு நான் காவிய தாயின் இளைய மகன். அதோடு நிறுத்திங்க, அடுத்த வரைக்கும் போகாதீங்க. அப்ப கண்ணதாசன் கேட்டாங்க, நீங்க காவியத்தாயின் இளைய மகன் பாடுறீங்களே, உங்க மூத்த மகன் யாரு கவிஞரே அப்படின்னு கேட்டாங்க. கண்ணதாசன் மூத்த மகன் கம்பன். கம்பன் இருக்கும்போது நான் எப்படியா தலைமகனாக முடியும்? அவன் தான் தலைமகன், மூத்த மகன், தமிழ் தாயின் தலைமகன் அவன் தான். அவனுக்கு அப்புறம் தான் நான் இளைய மகன். அதுதான் ஹியூமிலிட்டி, அதுதான் அடக்கம். இவர் பாருங்க, கவியரசு கண்ணதாசன் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. இவர் கொஞ்சம் அல்ல கைகள் ஜாலரெல்லாம் கூப்பிட்டு அவரை கவியரசுன்னு சொல்லிவிட்டான். என்னைய கவி பேரரசுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கவியரசா, இவர் கவி பேரரசா. கவி பேரரசு வள்ளல் தெரியுது நமக்கு. இது மாதிரி தொடர்ந்து இந்துக்கள் மேல ஒரு சைக்காலஜிக்கல் டார்ச்சர். கௌதமன் சொன்ன மாதிரி இந்த சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள் மாத்திரமல்ல, அதற்கு முந்தைய கூட குறிப்பாக மிஷினரிகள் இங்க வந்ததிலிருந்து ஒரு டீஇந்துவைசேஷன் நடந்து கொண்டே இருக்கு. டீஇந்துவைசேஷன், இந்துவை இந்துவாக இல்லாமல் செய்கிற ஒரு ப்ராசஸ், ஒரு எண்ண ஓட்டம், ஒரு கருத்தாக்கம், ஒரு நேரேட்டிவ், இது தொடர்ந்து நடந்துட்டா இருக்கு நம்ம நாட்டில். இதை நாம முறியடிக்க வேண்டும் என்றால் நமக்கென்று இந்த காலகட்டத்திற்கென்று சில குணங்கள் தேவை. நாம் எடுக்க வேண்டிய ஆயுதங்கள் வேறு விதத்தில் தேவை. ராமனிடமும் கிருஷ்ணனிடமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தர்மங்கள் நமக்கு தேவை. எல்லா காலத்திலும் ஒரே தர்மத்தை பின்பற்ற முடியாது. ராமாயணத்துல நிராயுதபாணியா இருக்கிறான் ராவணன். அப்ப ராமன் சொல்றான், இன்று போய் நாளை வா, நீ நிராயுதபாணியா இருக்கிற, யுத்த தர்மத்தின்படி மேல நான் அம்பு போட மாட்டேன், அதனால இன்றைக்கு போ, நாளைக்கு வா. அதே திருமாலுடைய அடுத்த அவதாரம் தானே கிருஷ்ணன். நிராயுதபாணியா இருக்கிறான் கர்ணன். தேர் சக்கரம் பள்ளத்துல பதிந்து போச்சு, அந்த பக்கமா திரும்பி தேரை தூக்கிட்டு இருக்கான் கர்ணன். அப்ப கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுனன்ட்ட, பாரு பயபுல அந்த பக்கம் திரும்பி நிக்கிறான், அடி முதுகுல. அர்ஜுனன் ஆச்சரியப்படுறான், என்ன கிருஷ்ணா நீ இப்படி இருக்க அட்வைஸ் பண்ற, ராங் அட்வைஸா இருக்க, இது தர்மம் இல்லையா? தர்மத்துல நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல அவன் மேல ஒரு அம்பை போட்டு அவனை முதல்ல கர்ணனை காலி பண்ணும். அடிச்சா அம்பு முதுகுல அடிச்சா கர்ணன் காலி. அப்ப கர்ணன் கேட்கிறான், இதுதான் தர்மமா கிருஷ்ணா? இப்படி அந்த பக்கமா திரும்பி நின்று கையில ஆயுதம் இல்லாமல் தேர் சக்கரத்தை தூக்குறவனை நீங்க கொள்ளுவீங்களா யுத்தத்துல? இதுதான் உங்க தர்மமா? அப்ப கிருஷ்ணர் சொன்ன வசனம் தான் சினிமாவில் வர்ற பஞ்ச் டயலாகோட பெரிய டயலாக். தர்மத்தை பத்தி நீ பேசாத, தர்மத்தை பத்தி நீ பேசாத. தர்மத்தை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு எதிராக அதர்மம் விளைவிக்க கூடாது என்பதுதான் தர்மமே. ஒரு பிறந்த அவையில திரௌபதிய, அந்த நாட்டினுடைய மகாராணிய துகிலுரியும் போது எல்லோரும் எக்காலமிட்டு சிரிக்கும் போது நீ ஒரு பெண் என்றும் பாராமல் நீ எக்காலமிட்டு சிரித்தாய, சூதாட்டத்துல தோற்றுவிட்ட காரணத்துக்காக திரௌபதி அவமானப்படுத்தினிய. அப்ப நீ தான் அந்த அவையில இருந்த. இந்த தர்ம வியாக்கியானம் எல்லாம் அப்ப நீ துரியோதனை பார்த்து கேட்கலையாடா, இப்ப ஏகட்ட கேட்கலாடா அப்படின்னு சொன்னார். என் எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதுதான் நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்ன்றது என் எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறான். அதை சும்மா 4 இன்ச்சுக்கு ஒரு பிச்சுவா கத்தி வச்சிருந்தான்னா நான் போய் ஒரு பெரிய துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு 6 இன்ச்சு கத்தி போதும். அது ஒரு அருவாள் வச்சிருந்தான்னா எனக்கு ஒரு ஈட்டி போதும், வேல்கம்பு போதும். அதை ஒரு துப்பாக்கி எடுத்திருந்தா நான் ஒரு பெரிய கன் எடுக்கணும்.
நான் அப்படிதான் எதிரியை சமாளிக்க முடியும். இதுதான் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதம். அணு ஆயுத யுத்தத்தை பத்தி பாகிஸ்தான் தளபதி என்ன பேசினா அந்த பிரதேசம் சொன்னார் கௌதம். கவலை வேண்டாம். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல டிட்டரன்ட் தியரின்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிட்டரன்ட் தியரின்னு என்ன தெரியுமா? நீயும் ஆயுதம் வச்சுக்காத, நீயும் ஆயுதம் வச்சுக்காத, ரெண்டு பேரும் சமாதானம் போகும்ன்றது ஒரு ஐடியல் பீஸ். ஒருத்த ஆயுதம் வச்சுக்கும் போது இன்னொருத்த ஆயுதம் இல்லாம இருந்தா அங்கே அமைதி வராது என்பதுதான் உலக வரலாறு. தெரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட கத்தி இருக்கிறப்ப நான் வெறுங்கையா வந்து நின்னா அமைதி அங்க வராது. நீங்க மிரட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்ன அமெரிக்கா ஜப்பான் மேல அணுகுண்டு போட்டதுன்னு சொல்றாங்கல்ல, நான் பல இடங்கள்ல கேட்பேன், அமெரிக்காவிடம் அணுகுண்டு இருந்ததால் ஜப்பான் மீது அணுகுண்டு போட்டானா, இல்ல ஜப்பானிடம் அணுகுண்டு இல்லாததால் ஜப்பான் மீது அணுகுண்டு போட்டானான்னு கேட்டா, ஜப்பான் அணுகுண்டு இல்லை, அதனால அமெரிக்கா போட்டான். ஜப்பான் அணுகுண்டு இருந்திருக்கட்டும். அந்த காலத்துல ஜப்பான் சாதாரண நாட்டுல, இப்ப ஜப்பான் ரொம்ப சாஃப்ட் கண்ட்ரி. இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனியும் இத்தாலியும் யுத்தத்தை நிறுத்தினாலும் ஜப்பான் நிறுத்த தயாராக இல்லை. அந்த அளவு டெரர் அவன் கிட்ட பத்து அணுகுண்டு இருந்திருந்தா இந்த அமெரிக்க நாய்கள் இங்க போய் அணுகுண்டு போடுவதை பத்தி யோசிச்சே இருக்க மாட்டாங்க. இதுதான் டிட்டரன்ட் தியரி. நீயும் ஆயுதம் வச்சுக்கோ, நானும் ஆயுதம் வச்சுக்க. கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நானும் வர மாட்டேன், கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நீங்க வராது. இது டிட்டரன்ட் தியரி. தெருநாய் சண்டை மாதிரிங்க. நீங்க தெருநாய் சண்டை பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல தெருநாய் சண்டை ரொம்ப பாப்புலர். ஒரு நாய் என்ன செய்யும், இன்னொரு நாயை பார்த்து அப்படியே டர் அப்படியே முறைக்கு டர் அப்படிங்கும் போது அந்த இன்னொரு நாய் வால் அப்படியே காலு கீழே சுருட்டி காதெல்லாம் அப்படி கீழே இறக்கி அப்படி அப்படின்ட்டு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் இந்த நாய் அது மேல பாஞ்சு கடிச்சு குதிரை என்னென்ன பண்ணுவோம் விரட்டும். அதுக்கு பதிலா இந்த நாய் டர் அப்படிங்கிறப்போ அந்த நாய் ரெண்டு காதை அப்படி விரைச்சு, நாய்க்கு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அப்படி காதை ரெண்டையும் அப்படி விரைச்சு மேல தூக்கி வாழை அப்படி மேல கிரவுண்ட பார்க்காம அப்படி வானத்தை நோக்கி அப்படி வாழையும் அப்படி தூக்குச்சுன்னு வச்சுங்க, அதுவும் டர்ன்னு பேசுங்க. இதனா அப்படியே பார்த்துட்டு சரி சண்டைக்கு தயாரா இருக்கான். தம்பி இப்படியே ஓடிடு, இந்த கெத்தை காமிச்சு அப்படியே வடிவேலு மாதிரி அப்படியே கெத்தை மெயின்டைன் பண்ண, போ கூட்டம் களையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாய் அப்படியே டர் அங்கிட்டு போயிடும், இந்த நாய் டர் இங்கிட்டு வந்து, அவ்வளவுதான். நாய் தேரிக்குதாங்க இன்டர்நேஷனல் டிஃபரன்ஸ் தேரி, அவ்வளவுதாங்க. பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சிருக்கட்டுங்க, அந்த அணுகுண்டை கையில் தொடுவதற்கு முன்னால் அந்த தேசத்தின் மீது போடுவதற்கான ஆற்றல் இந்தியாவுக்கு இருக்கு. அப்படியே நடத்துறோம். அதனாலதான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ராவல்பிண்டியில தான் வச்சிருக்கிறான். அதுதான் மலை குன்றுகள் இருக்கிற இடம். நம்ம ஊர்ல ஒரு NSA இருக்காரு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். இன்னைக்கு பாகிஸ்தான் பயப்படுறது மோடியை பார்த்து, அமித்ஷா பார்த்து இல்ல, அஜித் தோவலை பார்த்தா பயப்படுறான். அவர் என்ன முடிவு எடுத்தாரு, அரசாங்கத்திட்ட போய் பிரதமர்கிட்ட என்ன அனுமதி கேட்டாரு, அது அணு ஆயுதம் வந்துடும், போற எஸ்கலேட் பண்ணாதீங்க. அவன் பாகிஸ்தான் வந்து irresponsible நியூக்ளியர் பவர், இந்தியா வந்து ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர். பாகிஸ்தான் ராணுவமே பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல ராணுவம் இருக்காது, ராணுவத்தின் கட்டுப்பாட்டுல பயங்கரவாதி இருக்க மாட்டான், பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டுல உள்ள பல குழுக்கள் இருக்கு, எவனும் இருக்க மாட்டான். யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தான். அது அணு ஆயுதத்தை கையில் எடுத்தா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரும். எல்லாரும் பயமுறுத்துறாங்க. அப்ப அஜித் தோவல் சொன்னாரு, அணு ஆயுதத்தை கையில் எடுத்தாதான் பயப்பட வேண்டியிருக்கு. ஆமா, அவன் எடுக்கிறதுக்கு முன்னால எப்படி அடிக்கிறது எனக்கு தெரியும், அடிச்சு காமிக்கிறேன். அவன் வச்சிருந்த இடத்தை சுத்தி 500 மீட்டர் வரைக்கும் எல்லா பக்கமும் மிசைல் வச்சு அடிச்ச அடியில மறுநாள் காலையில் ஐயா வணக்கம் ஐயா, போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டுக்கலாம் ஐயா. அடிச்சா தெரியும். சர்வதேச உறவுகள் அப்படிதான். அமெரிக்காவில் 50% வரி போட்டாரு ட்ரம்ப், போடட்டும். இந்திய மாணவர்கள் இனிமேல் நாங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிக்க மாட்டோம் ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க. நீ சென்னையில இருந்து போற இந்திய ஸ்டூடெண்ட்லாம் நீ படிக்கிறதுக்காக போகாதா? இந்தியாவில் இல்லாத பல்கலைக்கழகமா? நம்ம ஊர்ல இல்லாத ஐஐடியா, நம்ம ஊர்ல இல்லாத ஐஐஎம்மா, இங்க இல்லாத காலேஜா? படி. அங்க போய் என்ன படிச்சு என்ன செய்ய போற? அப்படி ஒரு சொபிஸ்டிகேஷன் வேண்டாம். இந்தியாவிற்கு பாடம் புகட்டணும்னு நினைச்ச ட்ரம்புக்கு நாம பாடம் புகட்ட முடியும். இதுவே பொருட்கள் வாங்கினா பலசரக்கு ஜாமான்ல இருந்து, டெக்ஸ்டைல இருந்து நம்ம சுத்தி சுத்தி கடைகள் இருக்கு. சுதேசி கடைகள் இருக்கு, தேசிய கடைகள் இருக்கு. எல்லா பக்கமும் நம்ம ஊர் அண்ணாச்சி கடை இருக்கு, வாங்குங்க.
அண்ணாச்சி கடையை விட்டுட்டு ஏங்க அமேசான்ல போய் வாங்குறீங்க? அமேசான்ல வாங்கினா அமெரிக்காவுக்கு தான் லாபம். You stop purchasing from Amazon. You stop going to study in US. இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய டாக்டர்கள் என்னடா ராஜ்கள் எங்க தேசத்தின் மேல 50% வரி போடுற, நாங்க எல்லாம் எங்க ஊருக்கே திரும்ப போறோம்னு அமெரிக்காவில் இருக்கிற இந்திய டாக்டர்கள் நாளைக்கு அறிவிக்கட்டும். நாளை மறுநாள் ட்ரம்ப் அதை வாபஸ் வாங்குறானா இல்லையான்னு பாரு சார். இன்னைக்கு இந்தியா இல்லைன்னா உலகம் இயங்காது. எழுதி வச்சுக்கோங்க, இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ, இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ, இந்த உலகத்திற்கு இந்தியா தேவை. நம்ம மாணவர்கள் போய் படிக்கிறேன்னா உலகத்துல நிறைய பல்கலைக்கழகம் ஆஸ்திரேலியால இருந்து கனடால இருந்து அமெரிக்கால இருந்து மூடி தொலைக்க வேண்டியதுதான். நம்ம ஊர் நர்ஸுகளும் டாக்டர்கள் இல்லைன்னா நிறைய ஐரோப்பிய மருத்துவமனைகள் அமெரிக்க மருத்துவமனைகள் இயங்காது. ஒருபடி மேல சொல்றேன், நம்ம ஊர் கன்னியாஸ்திரியும் நம்ம ஊர் பாதிரியாரும் போகலைன்னா மேற்கத்திய நாடுகள்ல எந்த சர்ச்சும் இயங்காது. எல்லாம் கிழவனா இருக்கா எல்லா பாதிரியாரும். 90 வயசு 95 வயசு தான் யங்கஸ்ட் பிரீஸ்ட். அங்க எந்திரிச்சு கூட சேர் வீல் சேரை விட்டு எந்திரிக்க முடியாது. அவர்களுக்கெல்லாம் இங்க இருந்து நம்ம ஊர் பாதிரியார் போய் அங்க கிறிஸ்டியன் சர்ச்சில் சர்வீஸ் நடத்துறாரு. நம்ம ஊர் கன்னியாஸ்திரி அக்கா நம்ம அக்கா அங்க போய் சர்வீஸ் பண்ணுது. இந்தியாவில இல்லைங்க, நம்ம இந்தியன் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? நரேந்திர மோடி ஒரு அமெரிக்காவே போய் சொல்லுவார், ஐடினா என்ன இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்னு கேட்ட அமெரிக்கால இந்தியன் டேலண்ட்னு சொல்லுங்க. இந்தியன் டேலண்ட் என்ன நடந்துட்டு இருக்கும் எதுவும் தெரியாம. நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல நிறைய கிறுக்கணுங்க இருக்காங்க அரசியல். ட்ரம்ப் சொல்ற அப்பெல்லாம் நினைக்காத, நான் தான் உலகத்தையே பெரிய கிறுக்கேன். நீ என்னை விட்டுட்டு அந்த கிரெடிட்ட உங்க ஊர்ல உள்ளவனுக்கு எல்லாம் கொடுக்காத, நான் பெரிய கிறுக்கேன் அவங்க எல்லாம் விட. அவனுக்கு பாவம் நோபல் பரிசு வாங்கணும்னு ஆசை. நரேந்திர மோடி நீ தான் போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் நான் தலையிடுவேன், காஷ்மீர் பிரச்சனை இல்ல, நான் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் நாங்க ஏத்துக்க மாட்டோம்ட்டாரு. காஷ்மீரை பத்தி நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்தியாவும் பாகிஸ்தான் ட்ரம்ப் சொன்னா. காஷ்மீரை பத்தி பேசுவோம் மோடி சொன்னார், காஷ்மீரை பத்தி பேசுவோம், பாகிஸ்தானோட பேசித்தான் ஆகணும். ஆனா பாக் ஆக்குபைடு காஷ்மீரை பத்தி மட்டும்தான் பேசுவோமே தவிர இந்தியாவில் உள்ள காஷ்மீரை பத்தி பேச மாட்டோம். அதுக்கு சரியானு கேட்டாரு மோடி. ஏதோ இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கானே, என்ன பண்ணலாம்? 50% டாக்ஸ் போடு, பார்த்துக்கலாம். இது மாதிரி எத்தனை 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 பார்த்திருக்கோம். ஒரு 500 வருஷமா இதான பாக்குறோம். காலனைசேஷன், எக்கனாமிக் காலனைசேஷன், மார்க்கெட் காலனைசேஷன், இதெல்லாம் சந்திச்சா நம்ம வந்திருக்கோம். இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிற தேசங்க. 140 கோடி மக்களுக்கு சாப்பாடு, துணிமணி, காய்கறி, குடிக்க தண்ணி அத்தனையும் கொடுக்கிற இந்த பாரத தாய் இன்னும் மிச்சமுள்ள காலத்துக்கு கொடுக்க மாட்டாளா என்ன? அதெல்லாம் கொடுப்பா. உடனே யாரையும் பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் போட மாட்டான். நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறப்ப நம்முடைய உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன் தான். அன்னைக்கு நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொடுத்துட்டு அறிவிச்சுட்டு கனடா நாட்டுல போய் கேர் நிறுவனத்துல இருந்து கோதுமை வாங்கிட்டு வந்தார். உலகம் எல்லாம் போய் நான் பண்ணி வாங்கிட்டு வரேன்டா, நீ படிடான்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அவ்வளவு உணவு பஞ்சம். இன்னைக்கு செங்கோட்டையில சுதந்திர கொடி ஏற்றி வைத்து விட்டு நரேந்திர மோடி அறிவிக்கிறார், இன்னைக்கு எங்களுடைய உணவு உற்பத்தி 350 மில்லியன் டன்னு, வெறும் 50 மில்லியன் இல்ல, இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு சர்ப்ளஸ் ஃபுட் வச்சிருக்கோம். ஃபுட் செக்யூரிட்டியில் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். உலக மன்றங்கள் அனுமதித்தால் ஏழை நாடுகளுக்கு இலவச உணவு கொடுக்க இந்தியா தயார்னு சொல்றோம். எங்க இருந்தோம், எங்கே போயிருக்கோம். அதனால இந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுரும். நாம இந்த இடத்துல இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம், இந்தியா இந்த தேசம் பாரதம் மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கோம். அது தெரியணும். அது தெரியாம பண்ண முடியாது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பெரிய விலை கொடுத்து, பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்ற அந்த கருத்து பல பேருக்கு அதிர்ச்சி ஆச்சரியத்தை உருவாக்குச்சு. ஜின்னா தேசியவாதி, இதை சொன்னா பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். முகமது அலி ஜின்னா நேஷனலிஸ்ட். காங்கிரஸ் மாநாடுகள்ல ஜின்னா அடுத்து பேசுவார்னு சொன்னா முகமது அலி ஜின்னா எழுந்து நின்று மேடைக்கு போவதற்கு முன்னால பாலகங்காதர திலகருடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேடையில போய் ஏறி பேசுவார் என்ற அளவுக்கு தேசியவாதி. ஆனால் அப்போ இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு? தேசியவாதியாக இருந்த முஸ்லீம்களை அங்கீகரிப்பதை விட பிரிவினைவாதம் பேசி தனி அடையாளம், ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கேட்ட இஸ்லாமிய தலைவர்களை தாஜா செய்ய ஆரம்பித்தார்.
முகமது அலி, சவுக்கத் அலின்னு அலி பிரதர்ஸ் இருந்தான், 2 பேர், மௌலானா முகமது அலி, மௌலானா சவுக்கத் அலி. அவங்கதான் அந்த அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்துடைய பவுண்டர்ஸ். உச்சபட்சமா ஒண்ணு சொன்னாங்க, இந்த நாட்டில் ஒரு மகாத்மாவை விட ஒரு 3ஆம் தரமான முஸ்லீம் உயர்ந்தவன் சொன்னவங்க இந்த அலி பிரதர்ஸ். காக்கிநாடா காங்கிரஸ்ல 1923 வந்தே மாதரம் பாடுவதற்கு ஆந்திரால இருந்து ஒருத்தர் போனார், விஷ்ணு திகம்பர பலுஸ்கர்னு பேரு. மிகச்சிறந்த பாடல் பாடுவர், அவ்வளவு குரல் வளம் அவருக்கு. அந்த விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் வந்தே மாதரம் பாட்டை காங்கிரஸ் மாநாட்டில் பாடக்கூடாது, நாங்க அதை ஆட்சேபிக்கிறோம்னு அலி பிரதர்ஸ் எதிர்த்து நின்று பேசினான். அதை தாண்டி விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் நான் பாடியே தீர்வேன்னு வந்தே மாதரம் பாட்டை முழுசா பாடினாரு. நாங்க அந்த காங்கிரஸ் மாநாட்டில இருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம்னு வெளியில போயிட்டான். பிரிவினைக்கான வித்து அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் மாத்திரமே இருக்கிற கட்சி என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ல போய் தாஜா பண்ண ஆரம்பிச்சான். முஸ்லீம் டெலிகேட்ஸ் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போனோம்னா அவனுக்கான ரயில் செலவு, தங்குற செலவு, சாப்பாடு செலவு காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கும். இந்துக்கள் போனா அவன் சொந்த செலவுல போனோம். ஏன்னா முஸ்லீம் இருக்கான்னு காமிக்கணும். இது உன் தேசம் தான்ப்பா, நமக்கு எல்லாருக்கும் பொதுவான தேசம் தான், இந்துவோ முஸ்லீமோ இந்த தேசம் போது, மதம் தான் வேற, மதத்தின் காரணமாக நமக்குள்ள பிரிவினை தேவையில்லைன்னு அவனை எஜுகேட் பண்றதுக்குலாம் அவங்க தயாரா இல்ல. அப்பீஸ் பண்ணாங்க. மகாத்மா காந்தியை ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போது அதுக்கு இணையாக அவர் செய்த மிகப்பெரிய தவறு கிலாபத் இயக்கத்தை சேர்த்து நடத்தினார். துருக்கியில கலிஃபா அவருக்கு பதவி போச்சுன்னா இங்க என்ன பிரச்சனை, ஆனாலும் கிலாபத் இயக்கத்தை நடத்தி வரலாற்றுல மிகப்பெரிய தவறை செஞ்சார். காந்தி மேல உரிய மரியாதையோட சொல்றேன், ஐ நாட் கிரிட்டிக் ஆஃப் காந்தி. பாகிஸ்தானா தேசத்தை பிரிக்கிறதா, விவிசெக்ட் மீ பிஃபோர் விவிசெக்டிங் திஸ் கண்ட்ரி அப்படின்னாரு. நாட்டை கூடு போடுவதற்கு முன்னால் என்ன 2 கூடு போடுங்க. பண்டிட் நேரு காந்தியை எப்படி சொல்லிட்டாருன்னா, நேரு லண்டன்ல போய் படிச்சு வந்தவர்கள், அவர் இங்கிலீஷ் நல்லா அவர் சொன்னாரு, பாகிஸ்தான் இட்ஸ் a fantastic nonsense அப்படின்னாரு இங்கிலீஷ்ல. ஃபேண்டாஸ்டிக் நான்சென்ஸ், அப்படி ஒரு தேசம் உருவாக முடியாது. அப்ப இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதை பத்தி ஒரு பெரிய கட்டுரை எழுதினாரு, எப்படி இந்தியா பிரிய முடியாது, இவங்க சொல்ற பாகிஸ்தான் இந்தியாவும் எப்படி பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோசியலி, கல்ச்சரலி, ஹிஸ்டாரிக்கலி, வெள்ளலி, சுண்டலி, எப்படி நாமெல்லாம் ஒன்று, நம்ம பிரிக்க முடியாது. எல்லா எலியும் போட்டு பார்த்தாரு, எந்த எலியை போட்டாலும் அந்த அலி ஒத்துக்கல, டைரக்ட் ஆக்ஷன் அறிவிச்சான். பயந்துட்டாங்க, அவ்வளவுதான், பயந்துட்டாங்க. இந்தியா ஆங்கிலேயனை எதிர்த்து போராட்டம் நடத்தி நாம் சுதந்திரம் வாங்கணும், தியாகம் செஞ்சோம். பாகிஸ்தான் யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தினா, இந்தியாவை எதிர்த்து போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கணும். அப்ப இந்தியா மீது துவேஷம், இந்தியா மீது வெறுப்பு என்பது பாகிஸ்தானோட ஜீன்ல இருக்கு, பாகிஸ்தானோட டிஎன்ஏல இருக்கு. Without hatred to India, there is no justification of Pakistan. பாகிஸ்தான் ஒரு தேசம் இருப்பதற்கான நியாயமே இல்லை. அந்த இந்திய துவேஷத்தை எடுத்துட்டா. அதனால பாகிஸ்தான் அரசாங்கத்தில் இந்திய துவேஷம் இருக்கு, பாகிஸ்தான் ராணுவத்தில் இந்திய துவேஷம் இருக்கு, பாகிஸ்தானுடைய பாடத்திட்டங்கள்ல இந்திய துவேஷம் இருக்கு. எல்லாமே ஹேட் இந்தியா தான் அவனுடைய அஜெண்டாவே. அதுதான் அது அந்த நாட்டிலே அதை செஞ்சிட்டு இருக்கான். அங்கிருந்து தனது கைக்குடிகள் மூலமா இந்த நாட்டிலே அதை செஞ்சிட்டு இருக்கிறான். ஹேட் இந்தியா அஜெண்டா. அதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கான். அப்படி உருவாச்சு பாகிஸ்தான். அப்போ வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் லீக்கை சார்ந்த ஒரு மாணவர், அவர் தான் அந்த பாகிஸ்தான் வார்த்தையை உருவாக்குனர். அவன் பீனா பஞ்சாப், பாகிஸ்தான் எப்படி வந்துச்சு, பீனா பஞ்சாப், ஏன்னா ஆப்கானிஸ்தான், கேன்னா காஷ்மீர், இஸ்தான்னா பலுச்சிஸ்தான், இப்படி வந்ததுதான் பாகிஸ்தான். பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், பலுச்சிஸ்தான். இந்த வார்த்தை ரொம்ப ஜின்னாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்லா இருக்கு இந்த வார்த்தை, ஒரு அப்ரிவியேஷன். அதனால அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வார்த்தையை அவர் பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாரு. 2 கோடி மக்கள் உலக வரலாற்றுல ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்த கதை வேற எந்த காலகட்டத்திலையும் நடக்கல. 2 கோடி மக்கள் புலம்பெயர்ந்தாங்க. ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், அவன் விரும்பி போவதில்லை, அதை வாழவே முடியாதுங்க. தீ வைப்பான், வீட்டுல கொள்ளையடிச்சுட்டு போவான், பெண்களை தூக்கிட்டு போயிடுவான், வீட்டை அபகரிச்சுக்குவான், வேற வழியே இல்லை, காலி வெடி ஓடணும்.
அப்படி போர்ஸ்ட் மைக்ரேஷன் 2 கோடி பேர். அப்ப நம்ம மக்கள் தொகையே 30 கோடி தான், 35 கோடி தான் இந்தியாவே. 2 கோடி பேர் மைக்ரேட் ஆனாங்கன்னா எவ்வளவு பெரிய வலி வேதனை யோசிப்பாரு. அப்படி நடந்தது. இந்துக்கள் வரலாற்றுல மிகப்பெரிய விலை கொடுத்திருக்காங்க 1000 வருஷமா. நாம எல்லாம் படிப்போம், ஆப்கானிஸ்தான் பக்கத்துல ஒரு மலைத்தொடர் இருக்கிறது, அதற்கு இந்து குஷ் மலைத்தொடர் என்று பெயர் அப்படின்னு வரலாற்றுல புவியியல் பாடம் வரும். இந்து குஷ் மலைத்தொடர், இந்து குஷ் மலை. அதுல இந்து குஷ் மலை, இந்து குஷ் வார்த்தை என்ன அர்த்தம்? ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் ஹிந்துஸ் அர்த்தம். இந்துக்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்த இடம், அதுக்குனால அதுக்கு இந்து குஷ்னு பேரு. இன்னைக்கு அது பெருமையான வார்த்தையா இந்து குஷ் மலைத்தொடர், இந்து குஷ் மலைத்தொடர் பேசு. வில் டியூரண்ட் ஒரு ஹிஸ்டோரியன், the Islamic invasion into India is the bloodiest in the world history அப்படிங்கிறது. உலகத்திலேயே மிக 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 அதிகமாக ரத்தம் கொட்டிய ஒரு வரலாறு எப்ப நடந்ததுன்னா இந்த வெளிநாட்டில இருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்பு தான். இஸ்லாமிக் இன்வேஷன் இன்டு இந்தியா இஸ் தி bloodiest. அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், அவ்வளவு உயிர் பண்ணி கொடுத்திருக்காங்க. கோவிலை காப்பாற்ற, இந்த மண்ணை காப்பாற்ற, இந்த பெண்ணை காப்பாற்ற, எல்லாத்துக்கும் விலை கொடுத்த தேசம். அந்த வலி, அந்த வேதனை எவ்வளவு உச்சத்தில் இருந்திருக்கும் யோசிப்பாரு. இந்த வலி வேதனையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் இந்த அகண்ட பாரதம் அமைக்க வேண்டியதற்கான காரணம் என்னன்னு தெரியும். அவ்வளவு ஒரு பெரிய போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் வரலாற்றுல. அதனால அம்பேத்கர் சொன்னாரு பாகிஸ்தான் பிரிவினை பத்தி, தி காங்கிரஸ் பார்ட்டி they have not only missed the bus but also the route அப்படின்னாரு. பஸ் மட்டும் தொலைச்சிடலாம், பஸ் ஏறாம போச்சு, பஸ் மிஸ் பண்ணிட்டோம், பஸ் மட்டும் நீ மிஸ் பண்ணடா, நீ போற ரூட்டே மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவர் சொன்னாரு ஜன பரிவர்த்தனை பண்ணணும்னாரு டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் அவர் ரொம்ப எளிமையா சொன்னாரு. யாரெல்லாம் பாகிஸ்தான் கேட்டானோ இந்தியாவில் உட்காந்துட்டு அவனையெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிரு, நாடு கொடுத்தாச்சு இல்ல, அனுப்பிச்சு விடு. பாகிஸ்தான்ல இருந்தாலும் யார் தான் இந்தியா தான் எனக்கு வேணும் நானோ அவனையெல்லாம் இந்தியாவுக்குள்ள கூட்டு வந்துரு, முடிஞ்சு போச்சு. வேற என்ன மேட்டர்? பாகிஸ்தான் கேட்டவனுக்கு பாகிஸ்தான் கொடுத்துரு. ஹைதராபாத்ல உட்காந்து எனக்கு பாகிஸ்தான் வேணும்ன்றா, அவன் அங்கேயே அனுப்பிச்சு நல்லபடியா உனக்கு தேசம் கொடுத்தாச்சியா, போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வேண்டேனே. அதையும் செய்ய தவறிவிட்டார். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் ஐடியா சொன்னது பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். எவ்வளவு தவறுகளை அடுத்தடுத்து செய்து விட்டு இன்னைக்கு நாம வரலாற்றை பழி சொல்லி இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? பட் அன்னைக்கு பிரிட்டிஷ்கார ஆட்சி பண்ணா, பிரிட்டிஷ்கார பாலிசியை டிவைட் அண்ட் ரூல் பாங்க கிடையாது, ஒருபடி மேல டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆள்வதில்லை, பிரித்து அழிப்பது. அப்படி பண்ணா எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தது நம்ம ஊர்ல. இந்தியா வெள்ளக்காரன் தான் இந்தியாவை எனக்கான்னு பேசுறாங்க, பொய். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படிச்சு பாருங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி பாகிஸ்தான் என்றும், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி இந்தியா என்றும், இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்கள் தாங்கள் விரும்பினால் தனியாக இருக்கலாம், தாங்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம், அல்லது தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். நம்ம ஊர் சேதுபதி சமஸ்தானத்து ராஜா அவர் விரும்பினா பாகிஸ்தானோட இருக்கேன்னு சொல்லலாம். அதை மாத்திரம் நமது மன்னர்கள் கேட்டிருந்தா ஒரு பாகிஸ்தான் இல்ல, இந்தியாவுக்குள்ளே 500 பாகிஸ்தான் உருவாயிருக்கு. ஆனால் இந்த மன்னர்களும் தேசபக்தி உள்ளவர்களாக இருந்தாரு, இவர்களை இணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் தேசபக்தி உள்ளவராக இருந்தாரு. அதனால எனக்கு அந்த தேசம் ஒண்ணு, தேசம் ஒண்ணு. அதுதான் இது டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியா யூனிபிகேஷன் சொல்றதா இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றதான்னு கான்ஸ்டிடியூட் அசம்பிளில ஒரு பெரிய விவாதம் வருது. இது யூனிபிகேஷனா இன்டகிரேஷனா, பெரிய விவாதம். அப்ப பாபா சாஹேப் சொன்ன வார்த்தை, ஒன்றுக்கொண்டு தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை அரசியல் ரீதியாக ஒன்றாக்குவதுதான் யூனிபிகேஷன். யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, யூனிபிகேஷன் ஆஃப் இத்தாலி, அதுதான் இங்க பொருந்தும். ஆனால் பாரத நாடு ஏற்கனவே பண்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வரலாற்று பூர்வமாக ஏற்கனவே ஒன்றாக இருக்கிறது. காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து போயிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் ஒரு அரசியல் சாசன சட்டம் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக இதை ஒன்றிணைக்கிறீர்கள்.
எது ஜெர்மனிக்கு பொருந்துமோ எது இத்தாலிக்கு பொருந்துமோ இந்தியாவிற்கு பொருந்தாது. இதை இன்டகிரேஷன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். என்ன விஷனரி பாருங்க. அதனாலதான் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றோம். யூனிபிகேஷன் வார்த்தை சொல்றது இல்லை. அங்க ஜெர்மனி இத்தாலி இணைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. ஜெர்மனி ஜஸ்ட் 4 பீசஸ் தான், 4 துண்டுகளாக இருந்தது ஜெர்மனி. ஜெர்மனி யாரு இணைச்சா? பிஸ்மார்க். அந்த பிஸ்மார்க் ஜெர்மனியை இணைக்கும் போது 4 துண்டுகள் தான். 4 பீசஸா இருந்த ஜெர்மனியே சின்ன நாடு, அது 4 துண்டுகள். அது 4 துண்டுகளை இணைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 25-30 வருஷம். இத்தாலியை இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம், அது இத்தாலி சின்ன நாடு, 3-4 துண்டுகளாக இருந்தது. அது ஒன்றாக இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது மறுபடியும் 25-30 வருஷம். இந்தியா 540 துண்டுகளாக இருந்ததை சர்தார் பட்டேல் எடுத்துக்கொண்ட நேரம் 1 வருஷம் கூட இல்லை. ஏன்னா இந்த தேசம் ஏற்கனவே ஒன்றுதாங்க. பட்டேல் ஒரு கால் கொடுத்தாரு, வந்துட்டான். முதல்ல இந்தியாவோட நான் இணைகிறேன், என் சமஸ்தானத்தை இணைக்கிறேன் அறிவித்தவர் ராஜஸ்தான்ல உள்ள பிகானீர் சமஸ்தானம் தான் முதல்ல அறிவித்தான். பிகானீர். அந்த பிகானீர்ல அறிவித்த உடனே எல்லாம் ஃபால் இன் லைன். அடுத்த ஒரு 10 நாள்ல எல்லாம் மட முடிச்சான். திருவிதாங்கூர் சமஸ்தானம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாரு. அங்க மன்னனை விட திவானுக்கு செல்வாக்கு அதிகம். அங்க சிபி ராமசாமி ஐயர் இருந்தார். அவர் என்ன நினைச்சாரு, பெரிய கடற்கரை உள்ள ஒரு சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானம். வேற சமஸ்தானங்களுக்கு இவ்வளவு பெரிய கடற்கரை இல்லை. அப்படி கடல்ல, அப்படி அரபிக்கடல்ல போனா பக்கத்துல பாகிஸ்தான் வருது. நம்ம ஒரு தனி தேசமா இருப்போமே. இப்ப இந்தியாவும் நமக்கு சல்யூட் அடிக்கும், பாகிஸ்தானும் நமக்கு சல்யூட் பண்ணுமே நினைச்சாரு. அவர் நல்ல மனிதர். சிபி ராமசாமி மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனாலும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைவதை அவர் கொஞ்சம் காலதாமதப்படுத்தினார். நீங்க இந்தியா ஆஃப்டர் காந்தின்னு ராமச்சந்திர குஹா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ராமச்சந்திர குஹா ஒரு நெஹ்ருவியன் ஹிஸ்டோரியன் தான். சில ஃபேக்ட்ஸ் கரெக்டா சொல்லுவாரு. அவர் சொல்றாரு, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை இந்தியாவோட இணைச்சது ஒரு குடிகாரம் தான் சொல்லியிருக்காரு. காலையில சிபி ராமசாமி ஐயர் கடற்கரையில வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப முழு போதையில ஒருத்தன் காலையில குடிக்கிறானா எத்தனை வருஷமா குடிச்சிருப்பான்னு பாருங்க. இந்த மாலை குடிகாரனை விட காலை குடிகாரன் ரொம்ப டேஞ்சர். ஆனா இவன் ரொம்ப தேசபக்தி உள்ள குடிகாரனா இருந்திருக்கான். அவனுக்கு ஸ்பிரிட் இருந்திருக்கு, நேஷனல் ஸ்பிரிட் இருந்திருக்கு அவனுக்கு. அவன் சிபி ராமசாமியரை பார்த்து, என்ன ஐயர்வால், நீங்க தான் இந்தியாவோட இணையக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கீங்களாமே, கும்மா குட்டு குத்துற நாளைக்கு இங்க வாக்கிங் வர முடியாது பார்த்து. நான் மட்டும் இல்ல, மக்களே கொதிச்சு போயிருக்காங்க தெரிஞ்சுக்க அப்படின்னு மிரட்டிட்டான் ராமசாமியார். இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்பதான் இவருக்கு தெரியுது, ஓ மக்கள் ரொம்ப எதிர்பார்க்காங்க போல இந்தியாவோட இடையிலிருந்து. ஐயா சாமி இன்றைக்கே கையெழுத்து போட்டுறேன்னு சொல்லி திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணையம் என்று கையெழுத்து போட்டாருன்னு ராமச்சந்திர குஹா இதை எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த குடிகாரன் பேர் கூட எழுந்தார், நான் மறந்துட்டேன். அப்படி பேட்ரியாட்டிக் குடிகாரன் தமிழ்நாட்டில் இருந்தா நமக்கு அது பிரச்சனை இல்லை. குடிகாரனா இருந்தாலும் தேசபக்தனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது பூரா திராவிட மாடல் குடிகாரன் இருக்காங்க. அது இந்த குடி கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால குடிகாரனை பாராட்டணும்னு நினைச்சுறாங்க. அது அப்போ இப்படி சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டன. நமக்கு என்ன பிரச்சனைனாங்க, வீர சாவர்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அது ஒவ்வொரு ஹிந்துவும் நினைவில் கொள்ள வேண்டிய வார்த்தை. சர்க்குண விக்ருதி அப்படின்னு சொல்லுவார். சர்க்குண விக்ருதினா, சர்க்குணம்னா என்ன? நல்ல பண்புகள், நல்ல குணங்கள். விக்ருதினா அது விகாரமா போயிடுது அப்படின்னு. நாம வச்சிருக்கிறது நல்ல குணம், ஆனா அது நல்ல பலன்களை கொடுக்கவில்லை. நல்ல குணம் தாங்க, நேர்மையா இருக்கான், ஒழுக்கமா இருக்கான், உண்மை பேசுறான், எல்லாமே நல்லா இருக்கான். ஆனா அது நல்ல பலன்களை கொடுக்கணும்ல. நல்ல பலன்களை கொடுக்காத ஒரு நல்ல குணத்தை வச்சிருக்கேன் என்னோட ஈகோவை நான் திருப்திப்படுத்திக்கிறதுனால என்ன ஆகும்? இந்துக்களுடைய பிரச்சனையே நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்குன்றதுதான் பிரச்சனை. பிஜேபியை கூட நம்ம ஆட்கள் நிறைய பேரு மக்களையும் குறை சொல்றது வேற, திராவிட மாடல் குறையெல்லாம் விடுங்க, நம்மால் சொல்ற குறை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க, என்ன பிஜேபி அப்படி எல்லாம் இல்லைங்க, நாங்க கூட என்னமோ நினைச்சோம். என்ன நினைச்சீங்க, ஏன் நினைச்சீங்க? அப்படி அது ரொம்ப தப்பு. பிஜேபி இஸ் ஏ குட் பொலிட்டிக்கல் பார்ட்டி.
But you want BJP to be a perfect party. அதான் பிரச்சனை. நம்ம எல்லாத்தையும் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் பண்ணி கோயிலுக்கு போனா பெர்ஃபெக்டா இருக்கும், வீடு பெர்ஃபெக்டா இருக்கும், பையன் பொண்ணா வளர்க்கறது பெர்ஃபெக்டா வளர்க்கணும், எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தாலும் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இது ஸ்வீப்பிங் டியூட்டி சார். கோவில்ல ஒரு அர்ச்சகர் இருக்காரு, அவரு குளிச்சு சுத்தமா போறாரு, வேலைக்கு போறாரு. நம்ம சாதாரண தூய்மை பணியாளர் இருக்காரு, அவரும் குளிச்சு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு சுத்தமா தான் போறாரு, அவரும் சுத்தமா தான் இருக்காரு. பட் கிளீன்லினஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் வச்சுக்கிட்டு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால சமுதாயத்தில் நிறைய சாதுக்கள், சன்னியாசிகள், மடங்கள், ஆதீனங்கள், குருபீடங்கள், RSS மாதிரி இயக்கங்கள் இது ஒரு சுத்தத்துல இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. பிஜேபி அப்படி இருந்தது வச்சுங்க நாடு தாங்காது சார். திராவிட மாடல் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். We will be good, we cannot be perfect. அது காரணம் இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நான் என்ன ஆயுதத்தை ஏற்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது என் எதிரி தானே. அரசியல் அப்படிதான். நான் நாகரிகமா பேசுறேன்னு தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு சத்தமாலாம் சுதேசி இயக்கத்தில் ஆரோக்கியம் இருந்தப்பெல்லாம் அவன் வேணா நான் பேசினது இல்லை. ரொம்ப டீசென்டா ரொம்ப நாகரிகமா தான் பேசிட்டு இருந்தேன். வைரமுத்து இப்படி உளர்றானே, நான் என்ன பண்றது? ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்றான். ராமனை பத்தியே பேசுறதுக்கு அப்புறம் நான் மரியாதைக்குரிய அவர்களே இவர்களே பேசினேன். எப்படி இருக்கும் ஏன் மரியாதை? நான் என் கடவுளின் மரியாதை குறைச்சா உனக்கு மரியாதை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பண்ணிடுவேன். தானே கவுண்டர் கொடுக்க முடியுது. அப்ப அந்த இடத்துல பிஜேபியுடைய செயல்பாடுகள் பெர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். கொஞ்சம் கேரட் கம்மி தான். நீங்க 24 கேரட், நாங்க 16 கேரட் தான். தங்கத்தின் மாற்றுதான் குறைந்திருக்கிறதே தவிர தங்கம் தான் என்பதுல சந்தேகம் கிடையாது. You should see always the big picture, macro picture. இன்னைக்கு இந்த அரசியல் என்ன நடக்குது, இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்பது அல்ல அரசியல். இந்துக்களின் கையில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்க வேண்டும் என்பது அரசியல். எப்போதெல்லாம் இந்த தேசத்தில் பொற்காலம் என்று சொல்கிறோமோ, தி கோல்டன் பீரியட் என்றெல்லாம் சொல்கிறோமோ, அதெல்லாம் இந்துக்கள் ஆட்சி. துக்தர்களின் காலம் பொற்காலம்னு வரலாற்று புத்தகங்கள்ல பக்கம் அடிச்சிருக்கான், இந்துக்கள் ஆட்சி. சோழர்களின் காலம் பொற்காலம்னு சொல்றான், இந்துக்கள் ஆட்சி. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொற்காலம்ன்றான், இந்துக்கள் ஆட்சி. இந்து சாம்ராஜ்யம் சிவாஜி வச்சத பொற்காலம் சொல்றான், இந்துக்கள் ஆட்சி. யாராவது ஒருத்தர் முகலாயர்களை ஆதரிச்சு பேசுறது கூட அவுரங்கசீப் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லுவான். அவன் சொல்ல மாட்டானே. என்னன்னா அது இந்துக்கள் ஆட்சி. உணவு உற்பத்தி அதிகமாகுது, எல்லைகள்ல எதிரி தெரிச்சு ஓடுறான். என்ன காரணம்? இந்த மண்ணுக்கும் மன்னனுக்குமான சினர்ஜி இருக்குல்ல, அது இந்து ஆன்மீகத்தினாலதான் முடியும். So it is very very important for Hindus to be in power. இது நான் சொல்லலைங்க, வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டா 2000 வருஷத்துக்கு முன்னால. அந்தனர் நூற்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் கோல். அந்தனர் பிராமணர்கள் மாத்திரம் இல்லை, தவசீலர்கள் எல்லாருமே அந்தனர்கள் தான். அவங்க செய்கிற தவம் எல்லாம், அவங்க செய்கிற அந்த அறப்பணிகள் எல்லாம் எப்போது நிற்கும், எப்போ நீடித்து நிலைக்கும், சமூகத்தில் எப்ப தர்மம் பெருகும், அறம் வளரும் என்றால் யார் ஆட்சியில மன்னன் இருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் இந்த தவம் பலிக்கும். இந்த தவசீலருடைய தபஸ் எல்லாம் சத்ரபதி சிவாஜி மன்னனா இருந்தா பலிக்கும், ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருந்தா பலிக்கும். திருமல்நாயக்கர் உட்கார்ந்து மதுரையில் ஆட்சி பண்ணா மதுரையில வேத மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும். அவுரங்கசீப் ஆட்சியில் இருந்தா பலிக்குமா? மாலிகாபூர் இருந்தா பலிக்குமா? ராபர்ட் கிளைவ், வாரணி 6 இருந்தா பலிக்குமா? கலைஞர் ஸ்டாலின் இருந்தா அது பலிக்குமா? பலிக்காது. அப்போ ஆட்சியில யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஐயோ எனக்கு பிடிக்கல, நான் இந்த பிஜேபி காரருக்கு வணக்கம் சொல்றேன், அவர் அப்படி திமுறாங்க, திரும்பி போறாரு. பரவாயில்ல, இது தனி மனித குறைபாடு தான். அவர் செய்யறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட இவன் கையில் ஆட்சி இருந்தால்தான் தேசத்திற்கு நல்லது என்ற நினைப்பு நமக்கு இருக்கும். இன்னைக்கு பர்சனல் கேரக்டரை விட சோசியல் கேரக்டர் என்ன, நேஷனல் கேரக்டர் என்னன்றதான் முக்கியம்.
அந்த பாகுபாடான பிரிவினையான எண்ணங்கள் நமக்கு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. நேஷனல் கேரக்டர் என்ன? ஒரு கம்யூனிஸ்ட் இருக்காரு, ரொம்ப நல்லவங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பல நண்பர்களுக்கு அவங்க அவசர தேவைக்கு நான் எனக்கு சின்ன வயசுல பிளட் டொனேஷன் கொடுத்திருக்கேன். கம்யூனிஸ்ட் தெரிஞ்சே கொடுத்திருக்கேன். நாளைக்கு என்னை வந்து நல்லா மீட்டிங் திட்டுப்பா RSS சொல்லியே நான் RSS கார ரத்தம் கொடுக்குறேன் நான் சொன்ன கம்யூனிஸ்டாரெல்லாம் இருக்கான். ஏன் ரத்தத்தை வச்சுக்கிட்டே மறுநாள் என்னையவே திட்டி பேசுவான். நம்ம தனுஷுஜின்னு ஒரு பிரச்சாரகர் இருந்தார் சங்கத்துல, ரொம்ப மூத்த பிரச்சாரகர், பெரிய தவசீலர். அவர் தன் கண்களை தானம் பண்ணிட்டாரு. அவரு காலமான உடனே அவர் கண்ணை எடுத்துட்டாங்க. கண் தானம் பண்ணதுனால அவர் கண்ணை யாருக்கு வச்சாங்க தெரியுமா? மதுரையில தமிழக எண்ணெய் பலகாரம்னு ஒருத்தர் பெரிய கடை வச்சிருந்தாரு. திராவிடர் கழகத்துல பெரிய ஆளு தேவசகாயம், அவருக்கு தான் அந்த கண்ணை வச்சிருக்கு. RSS காருடைய கண்ணை எடுத்து வைக்கப்பட்டது திகாருக்கு. அதுக்கப்புறம் நல்ல திருஷ்டி வருதான்னு பார்க்கலாம் என்பதற்காக வந்துச்சான்னு எனக்கு தெரியாது. நாம பண்ண சகாயம் தேவ சகாயத்துக்கு கண்ணு போயிடுச்சு. அப்படி அது வேற. கம்யூனிஸ்டுகள் நேர்மையா இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து வாங்குற சம்பளத்தை கட்சி கொடுத்துட்டு ரொம்ப எளிமையா வாழ்வாங்க. இப்படி எல்லாம் பார்த்தா ஓட்டு போடுறது. கம்யூனிஸ்டுகள் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பத்தி என்ன பேசுறாங்க? கம்யூனிஸ்டுகள் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி என்ன பேசுறாங்க? கம்யூனிஸ்டுகள் CAA பத்தி என்ன பேசுறாங்க? கம்யூனிஸ்டுகள் ராமர் ஆலயம் அயோத்தியில கட்டப்பட வேண்டும் என்பதை பற்றி என்ன பேசுகிறார்கள்? இதுதாங்க நேஷனல் கேரக்டர். பெர்சனல் கேரக்டரை பார்த்து பெரிய பிரமிக்க வேண்டிய தேசிய ஒழுக்கம் என்ன என்பதை பார்த்துதான் நாம ஒரு கட்சிய, ஒரு நபரை, ஒரு அரசியல்வாதிய, ஒரு பொது வெளியில சமூகத்துல பணியாற்றுவரை அதை வைத்துக் கொண்டுதான் நான் மதிக்கிறேன். இதைத்தான் நான் சற்குண விக்கிருதின்னு சொல்றேன். இன்னைக்கு அப்படி சொன்ன வீர சாவர்கரை பத்தி எப்படி எல்லாம் அபியூஸ் பண்றான் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னால பசும்பொன் போயிருந்தேன். பசும்பொன் ஐயா தேவருடைய நினைவாலயத்துக்கு போயிருந்தேன். அங்க அவர் வீட்டுல அவரே வைத்து அவர் வீட்டுல வைத்திருந்த தலைவர்கள் படம் எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆர்வம், யார் யார் படத்தை எல்லாம் தேவர் விரும்பி வச்சிருக்கிறார். நாம தேவர் படத்தை விரும்பி வச்சிருக்கோம். இப்ப தேவர் யார் யார் படத்தை எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா விவேகானந்தர் படம் இருக்கு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கு, கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை படத்தை பெருசா வச்சிருக்கிறாரு தேவர் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயமா இருந்தது. அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு வாவுச்சி மேல. அப்படி வரிசையாக பார்த்து கொண்டே வரும்போது நான் ஒரு இடத்துல வியந்து பார்த்த ஒரு புகைப்படம், வீர சாவர்கர் படத்தை தேவர் வச்சிருக்கிறார். வீர சாவர்கர் படம் தேவர் வீட்டுல இருக்கு. தேவரே வைத்து வணங்கி வழிபட்டவர் என்று சொல்கிறார்கள். நாம பார்க்கிற வீர சாவர்கர் இளமையான தோட்டத்தில் இருக்கிறார். நாம பார்க்கிற போட்டோ எல்லாம் தேவர் வைத்திருக்கிற வீர சாவர்கர் வயதான காலத்துல எடுத்த போட்டோ, அவருக்கு 60 வயசு மேல எடுத்த போட்டோ. வயதான தோற்றத்துல ஒரு நாற்காலியில உட்கார்ந்து சைடு போஸ்ட் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு வீர சாவர்கர். யோசிச்சு பாருங்க. பசும்பொன் தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய தலைவர், வீர சாவர்கர் இந்து மகாசபா கட்சியினுடைய நிறுவனர் தலைவர். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் இந்து மகாசபா கட்சியின் தலைவரை படத்தில் வச்சிருக்கிறார்னா தேசியம் என்பது கட்சி எல்லைகளை கடந்தது என்பதற்கு பசும்பொன் தேவர் உதாரணமா இல்லையா? இதை விட என்ன உதாரணம் வேணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டு இனிமே வீர சாவர்கரை பத்தி பேசுறான்னா தேவர் வச்சு வழிபட்ட வீர சாவர்கர்ப்பா, கொஞ்சம் பேசு, யோசிச்சு பேசுனா அப்படியே பேச மாத்திடுவான். தேவர் திருமகனார் பேர சொன்னீங்கன்னா அப்படியே சப்த நாடி ஒடுங்கி ஜம்முன்னு ஆயிடுவான். அதுக்கப்புறம் வாயை திறந்து பேச மாட்டான். சொல்லுங்க, அப்படியெல்லாம் அப்படிலாம் சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன். இந்த பரிகாரம் சொல்றீங்கல்ல ஐயா, ஆமா ஜோதிடர் பரிகாரம் சொல்ல, அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய். நான் மதுரை ஜோதிடர் சொல்லுவேன், இந்த கோயில்ல போய் 3 தடவை சுத்து, இந்த கோயில்ல எலுமிச்சம்பழம் விளக்கு போடு, அங்க போயிட்டு வா, அப்படிலாம் சொல்றீங்கல்ல. அது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டுல பாரத மாதா படம் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன், ஒரு பரிகாரம். இங்க கூட என் நண்பர் ஜோசியர் குமரன் நீங்க உள்ள உட்காந்து இருக்கிறார, குமரன் பாரத மாதா பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன். பாரத மாதா பூஜை பண்ண அது பரிகாரம் இல்லையான்னு சொன்னேன். மதுரை சர்மான்னு ஒரு ஜோதிடர், நான் சொல்லி முடிச்சு 1 மாசம் கழிச்சு வந்தாரு. அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து தகராறு பாகப்பிரிவினையில. நான் அவங்க கிட்ட நீங்க சொன்னதை சொன்னேன், நீங்க 2 பேரையும் முதல்ல வீட்டுல பாரத மாதா படம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுங்க, தினசரி சாயங்காலம் விளக்கு ஏத்துங்க, அது அகண்ட பாரதமா இருக்கணும் அப்படிலாம் சொன்னேன். 1 வாரம் கழிச்சு வந்து எங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சாமி, பாரத மாதா
பாருங்க, வேற எந்த கோயிலுக்கு போனாலும் தீராத பிரச்சனை கூட பாரத மாதாவை கூப்பிட்டா தீருது. சரியாது, பரிகாரம் பண்ணுங்க, கோயில அர்ச்சனை பண்ணுங்க. அகண்ட பாரதம் என்பது நமது கனவல்ல, நமது துடிப்பு, நமது நாடி துடிப்பு. இதை செஞ்சே தருவோம். அகண்ட பாரத பிஜேபி கார மக்கள் பேசுறான்னு நினைக்காதீங்க. ராம்மனோகர் லோகியா பேசியிருக்கிறார் அகண்ட பாரதம் வேண்டும். சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் ராம்மனோகர் லோகியா அவர் பேசியிருக்கிறார் அகண்ட பாரதம் வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாதது. சுதந்திரத்திற்கு முன்னால்தான் இழந்தோம் என்பதில்லை, சுதந்திரத்துக்கு அப்புறமும் 1/3 காஷ்மீரை இழந்தோம், 65,000 சதுர கிலோமீட்டர் சீனாட்டை இழந்தோம், கச்சத்தீவை இலங்கைட்டை இழந்தோம், தீன்பிகான்னு ஒரு தீவை பங்களாதேஷை இழந்தோம், தூக்கி கொடுத்திருக்கோம். ரன் ஆஃப் கட்சி திரும்பி தூக்கி பாகிஸ்தான்ல கொடுத்தோம். இதுல 75 வருஷம் நாம இழந்த பகுதி. பக்கத்துல இருக்கிற சீனா பாருங்க, சீனான்னு ஒரு நாடு, அது 49ல மாசேத்துவம் இங்க ஆட்சிக்கு வர்றாரு, நம்ம 47. ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல திபேத்தை புடிச்சுக்கிட்டான். ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல அவன் ஹாங்காங்க போர்ஸ் பண்ணி இங்கிலாந்துக்கு இருந்து வாங்கிட்டான். 62ல இந்தியாவோட 65,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை எடுத்துக்கிட்டான். நம்ம ஊர் கைலாசம், நம்ம ஊர் மானசரோவர், இதெல்லாம் அவங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு எடுத்துட்டான், நம்ம இருந்து எடுத்துட்டான். தைவான், தினசரி தைவான் என்னதுன்னு பேட்டி கொடுத்துட்டே இருக்கான், அறிக்கை கொடுத்துட்டே இருக்கான். அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு கிளைம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அவன் நிலப்பரப்பை எக்ஸ்பென்ஷனிஸ்ட் எப்படி இருக்கான் பாருங்க. அடுத்தவன் டெரிட்டரிக்குள்ள ஆக்கிரமிக்கிறதுக்கு இருக்கிற கைடா, சொந்த நிலப்பரப்புவே இழக்க வைத்தது காங்கிரஸ். நம்ம நிலப்பரப்பு நாம இழக்க வைக்க உங்க அப்பா வீட்டு சொத்து அதெல்லாம். அதனால சொல்றேன், நம்முடைய நல்ல குணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஹிந்துக்கள் சாதாரண ஹிந்துக்களா மாத்திரம் இருந்து ஏதோ கோயிலுக்கு போனோம், பூஜை பண்ணோம், பாத யாத்திரை போனோம், கோயில போய் எல்லா வழிபாடு செஞ்சோம், வீட்டுல ஹோமம் வச்சோம், யாகம் வச்சோம், இதெல்லாம் பண்ணுங்க. ஹிந்து பக்தி வேண்டும். அதை விட அதிகமாக பல மடங்கு ஹிந்து சக்தி வேண்டும். இந்த சமுதாயத்தை நாம நேசிக்கத்தான் வேணும். இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் கடைசி வரைக்கும் அவன் இந்துவாக வாழ்ந்து இந்துவாகத்தான் அவன் சாக வேண்டும் என்ற நினைப்பு நமக்கு இருக்கும். தாய் மதத்தில் இருப்பது தன்மானம், வேறு மதத்திற்கு போவது அவமானம் என்ற உணர்வை அவன் மனசுல உருவாக்கணும். தீண்டாமை என்கிற கொடுமைக்கு இடமே கூடாது. 1000 ஜாதிகள் நம்மிடையே உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு. இந்துவா பிறந்தா எல்லா அடையாளம் வச்சுக்கோ, பெருமைப்படு, சந்தோஷப்படு. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நான் ஹிந்து என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லை என்றால்தான் இவ்வளவு பிரச்சனை வருது. ஹிந்து கான்சியஸ்னஸ் இல்லை என்பதனால்தான் இந்த பிரச்சனை வருது. மதமாற்றத்தை பற்றி நம்ம கண்டுகொள்வதே இல்லை என்பதனால்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இவையெல்லாம் இருந்து விட்டால் 500 வருஷம் என்ன, 100 வருஷம் என்ன, 50 வருஷம் என்ன, நம் வாழ்க்கை காலத்திற்குள்ளேயே ஒரு அகண்ட பாரதத்தை நாம பார்க்கத்தான் போறோம். அது நடக்கத்தான் போகுது. அந்த அகண்ட பாரத கனவு விரைவில் நிறைவேற நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த கௌதமன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.